பகல் நேரத்துல சூரியனை பார்த்து கிழக்கு மேற்கு அப்படின்னு திசைகளை நம்ம ரொம்ப ஈஸியா கணக்கிடுறோம் இல்லையா? ஆமா, அது நம்ம அன்றாட வாழ்க்கையில ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். கரெக்ட். சூரியன் உதிக்கும் திசைய நோக்கி நின்னுட்டு இது கிழக்கு, என் முதுகுக்கு பின்னால் இருப்பது மேற்கு அப்படின்னு ரொம்ப உறுதியா நம்ம சொல்றோம். இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க இரவு நேரத்துல திறந்த வெளியில நின்னுட்டு இருக்கிறதா கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க. இருட்டான ஒரு நேரத்துல. ஆமா, பூமி சுழன்று நீங்க சூரியனுக்கு முற்றிலுமாக முதுகை காட்டி நிற்கும் அந்த நேரத்துல ஏன் திசைகள் தலைகீழாக மாறுவதில்லை அப்படின்னு நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? ஒரு அருமையான கேள்வி இது. அதாவது நாம சூரியனை விட்டு விலகி பின்னோக்கி செல்லும் போது திசைகளும் மாற வேண்டும் அல்லவா? நிச்சயமா. இந்த கேள்வி நாம தினமும் கடந்து போற ஒரு விஷயத்துக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய முரண்பாட்டை உடைக்குது. திசைகளை புரிந்து கொள்கிற அடிப்படையிலேயே நமக்கு ஒரு சின்ன இடைவெளி இருக்கு அப்படிங்கறதா இதனுடைய தொடக்க புள்ளி. அந்த இடைவெளியை நிரப்புவதற்கான ஒரு அட்டகாசமான மூலப்பொருள் தான் இன்று நம்முடைய இந்த ஆழ்ந்த பகுப்பாய்வுக்காக வந்திருக்கு. ஆமா, ஒரு மிகச்சிறந்த கட்டுரை. அதாவது அண்டம் குரல், அறிவியல் மற்றும் ஆன்மீக ரகசியங்களின் தொகுப்பு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான கட்டுரையை தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். இது வெறுமன பள்ளியில நம்ம படிச்ச திசைகள் பற்றிய சாதாரண புவியியல் பாடம் மட்டும் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. பூமியோட மையத்துல கொதித்து கொண்டிருக்கும் திரவ இரும்பிலிருந்து தொடங்கி பிரபஞ்சத்தை விழுங்கும் கருந்துளைகள் வரைக்கும், இடையில அந்த ஆன்மீக உருவகங்கள் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பயணத்தை இந்த கட்டுரை முன்வைக்குது. ரொம்ப விரிவான ஒரு பார்வை. சரி, இதை சற்று விரிவாக பார்ப்போம். இரவு நேரத்துல திசைகள் ஏன் மாறுவதில்லை அப்படிங்கிற அந்த அடிப்படை தர்க்கத்திலிருந்து நாம தொடங்குவோமா? கண்டிப்பா தொடங்கலாம். இங்க நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சூரியன் உதிப்பது அல்லது மறைவது என்பது ஒரு காட்சி பிழை மட்டும்தான். ஒரு விஷுவல் எஃபெக்ட் இல்லையா? எக்ஸாக்ட்லி. பூமியில நாம நிற்கும் இடத்தை பொறுத்து சூரியன் நகர்வது போல நமக்கு தோணுது. ஆனா நிஜத்துல பூமி தான் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. இது நம்ம எல்லாருமே படிச்ச ஒரு அடிப்படை அறிவியல் தான். ஆமா, ஆனா இங்க கவனிக்க வேண்டியது, இரவு நேரத்துல நாம சூரியனுக்கு முதுகு பக்கம் இருந்தாலும் சரி, பகல் நேரத்துல முகப்பு பக்கம் இருந்தாலும் சரி, பூமியின் அடிப்படை வடிவியல் அதாவது ஜியோமெட்ரி இந்த வகையிலும் மாறுவதில்லை. ஓ, அதாவது நமது பார்வை கோணம் மாறுதே தவிர நாம் இருக்கும் தளம் மாறவில்லை. கரெக்ட், தளம் அப்படியேதான் இருக்கு. இத படிக்கும்போது கட்டுரையில் உள்ள ஒரு மிக அருமையான ஒப்பீடு என் கவனத்தை ஈர்த்தது. ஒரு பம்பரத்தை நினைத்து பார்க்க சொல்றாரு கட்டுரையாளர். ஆமா, அந்த பம்பர உதாரணம் ரொம்ப ஆப்டான ஒண்ணு. நாமெல்லாம் சின்ன வயசுல பம்பரம் விட்டுருப்போம். ஒரு பம்பரம் எவ்வளவு அதிவேகமாக சுழன்றாலும் சரி, அதனுடைய மையத்துல இருக்கும் அந்த ஆணி எப்படி கொஞ்சமும் அசையாமல் நிலையாக இருக்குமோ அதே போலதான் பூமியின் சுழற்சியிலும் நடக்குது. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. பூமி மணிக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்துல சுழன்று கொண்டிருந்தாலும் அதன் வடக்கு மற்றும் தெற்கு துருவங்கள் எந்த மாற்றமும் இன்றி நிலையாகவே இருக்கு, அந்த பம்பரத்தின் ஆணியை போல. ஆமா, அந்த பம்பரத்தின் மைய ஆணி எப்படி ஒரு நிலையான அச்சு உருவாக்குதோ அதே போலதான் பூமியின் சுழல் அச்சும் செயல்படுது. ஆனா இந்த அச்சு எப்படி இவ்வளவு நிலையாக இருக்கு? இது வெறுமனே நாம வரைந்து வச்சிருக்கிற ஒரு கற்பனை கோடு கிடையாது இல்லையா? நிச்சயமா கிடையாது. இதற்கு பின்னால் ஒரு மாபெரும் காந்த விசை செயல்படுது. அதாவது நீங்க நிக்கிற இடத்துக்கு நேர் கீழே சுமார் 3000 கிலோமீட்டர் ஆழத்துல பூமியோட மைய பகுதியில ஒரு மிகப்பெரிய திரவ இரும்பு ஓட்டம் தொடர்ச்சியாக சுழன்று கொண்டிருக்கு. கொதிக்கும் திரவ இரும்பா? அதுக்கு நாம திசைகளை முடிவு செய்யறதுக்கும் என்ன சம்பந்தம்? கொதிக்கும் இரும்பு எப்படி காந்த விசையா மாறுதுன்னு இந்த கட்டுரை எப்படி விளக்குது? இப்போ இது அறிவியல்ல ஜியோடைனமோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்வாங்க. பூமியோட கோர் அதாவது உள்ளகம் மிக அதிக வெப்பத்துல இருக்கிறதுனால அங்க இருக்கிற இரும்பு குழம்பு நிலையில இருக்கு. ஓ, அதனால அதுவும் சேர்ந்து சுழலுதா? ஆமா, பூமி தன்னைத்தானே சுற்றும் போது இந்த திரவ இரும்பும் சேர்ந்து சுழலுது. இப்படி மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு உலோகம் தொடர்ச்சியாக நகரும் போது அது மிகப்பெரிய அளவிலான மின்னோட்டங்களை உருவாக்குது. ஓஹோ, அந்த மின்னோட்டங்கள் தான் பூமியை சுற்றி ஒரு காந்த புலத்தை உருவாக்குதா? கரெக்ட். ஒரு பிரம்மாண்டமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் அங்கிருந்து தான் வருது. எப்படி ஒரு சைக்கிள் சக்கரம் சுழலும் போது அதோடு இணைக்கப்பட்டிருக்கிற டைனமோ மின்சாரத்தை உருவாக்குதோ அதே மாதிரிதான் இதுவும். அப்போ நாம பயன்படுத்துற காந்த ஊசி எப்பவுமே வடக்கு தெற்காக நிற்பதற்கு இதுதான் காரணமா? ஆமா, எந்த சந்தேகமும் இல்லாம இதுதான் காரணம். அதாவது நம்ம கையில இருக்கிற சின்ன காம்பஸ் பூமியோட மையத்துல கொதித்து கொண்டிருக்கும் அந்த பிரம்மாண்டமான இரும்பு நதியோடு நேரடியாக தொடர்பு கொள்ளுது. இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதைவிட துல்லியமாக அதை விளக்க முடியாது.
நீங்க நள்ளிரவுல திசை காட்டிய பார்த்தாலும் சரி, நண்பகல்ல பார்த்தாலும் சரி, அது வடக்கு தெற்கு அச்சையை தான் காட்டும். ஏன்னா அது சூரியனை சார்ந்து இல்ல. எக்ஸாக்ட்லி. அது சூரியனின் வெளிச்சத்தையோ அந்த பகல் இரவு என்ற காட்சி பிழையையோ சார்ந்து இயங்கல. நீங்க சூரியனுக்கு முதுகை காட்டி நின்றாலும் பூமியின் காந்த சக்தி மாறுவதில்லை. அது பூமியின் ஆழத்திலிருந்து உருவாகும் ஒரு மாறாத விசை. சூப்பர். இதிலிருந்து எனக்கு முக்கியமான கேள்வி எழுகிறது. நாம சூரியனை அடிப்படையா வச்சு கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்றோம். ஆமா. அப்படி என்றால் கிழக்கு மேற்கு என்பது மனிதர்களின் வசதிக்காக சூரியனை வைத்து நாமே உருவாக்கி கொண்ட ஒரு தற்காலிக கணக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா? ஆனா வடக்கு தெற்கு என்பது மனிதர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பூமி உள்ளவரை மாறாத ஒரு அறிவியல் உண்மையா? இந்த வித்தியாசத்தை நீங்க ரொம்ப சரியா பிரித்து எடுத்துட்டீங்க. கிழக்கு மேற்கு என்பது சார்பு தன்மை கொண்டது, ரிலேட்டிவ்னு சொல்லலாம். ஓ, நம்ம இடத்தை பொறுத்து மாறும். ஆமா, நீங்க எந்த கிரகத்துல இருக்கீங்க, அங்க சூரியன் எங்கே உதிக்குது அப்படிங்கறத பொறுத்து அது மாறும். உதாரணத்துக்கு நீங்க வீனஸ் கிரகத்துல இருந்தீங்கன்னா சூரியன் மேற்கே உதிக்கும். வாவ், நிஜமாவா? ஆமா. ஆனா வடக்கு தெற்கு என்பது அந்தந்த கிரகத்தின் உள்ளமைப்பை பொறுத்தது, அதோட காந்த புலத்தை பொறுத்தது. அது ஒரு கிரகத்தின் பிரிக்க முடியாத மாறாத ஒரு அடிப்படை உண்மை. நாம் தினமும் சாதாரணமாக பயன்படுத்தும் திசைகளுக்கு பின்னால் இப்படி ஒரு தத்துவம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தற்காலிகமான ஒன்றுக்கும் நிரந்தரமான ஒன்றுக்கும் இடையிலான வித்தியாசத்தை இது மிக அழகாக காட்டுது. நிச்சயமா. சரி, இதுவரைக்கும் நாம ஒரு தூய்மையான அறிவியல் கோணத்துல திசைகளை பார்த்தோம். ஆனால் இந்த கட்டுரையின் அடுத்த பகுதி இதையெல்லாம் அப்படியே வேறொரு தளத்துக்கு கொண்டு போகுது. அறிவியல்ல இருந்து ஆன்மீக குறியீடுகளுக்கு ஆசிரியர் மாறும் அந்த விதம் என்னை நிஜமாகவே வியப்புல ஆழ்த்தியது. ஆமா, இந்த இடத்துலதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த அறிவியல் உண்மைகளை, அதாவது சார்பு தன்மை கொண்ட தற்காலிக விஷயங்களையும் காந்த புலம் சார்ந்த நிரந்தர உண்மைகளையும் நமது பண்டைய மனிதர்கள் எப்படி குறியீடாக பார்த்தார்கள் என்பதுதான் இங்க ஹைலைட். அது எப்படி சாத்தியம்? அவங்க கிட்ட எந்த நவீன கருவிகளும் இல்லையே. அதுதான் ஆச்சரியம். எந்த விதமான செயற்கைக்கோள்களோ நவீன கருவிகளோ இல்லாத ஒரு காலத்துல நட்சத்திரங்களையும் இயற்கையையும் மட்டுமே கவனித்து வந்த அந்த மக்கள் பிரபஞ்சத்தில் ஒரு மாறாத மையம் இருப்பதை உணர்ந்திருக்காங்க. அதை காட்சிப்படுத்துவதற்காகவே அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான உருவகத்தை உருவாக்கினார்கள். நீங்க நடராஜர் சிலையை பற்றி குறிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கட்டுரையில நடராஜர் சிலையையும் நாம முன்னாடி பேசின அந்த நிலையான அச்சு, அதாவது ஸ்டேபிள் ஆக்சஸையும் இணைத்து எழுதியிருக்கும் விதம் அபாரம். ஆமா, அது ரொம்ப ஆழமான ஒரு பார்வை. ஒரு நடனமாடும் சிலைக்குள்ள எப்படி இந்த பிரபஞ்ச அறிவியலை ஆசிரியர் பொருத்தி பாக்குறாரு. இப்போ நாம பிரபஞ்சத்தை பத்தி சற்று விரிவாக சிந்தித்து பார்ப்போம். பால்வெளி மண்டலங்கள், நட்சத்திரங்கள், கிரகங்கள் முதல் கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய அணுக்கள் வரை எல்லாமே சுழன்று கொண்டேதான் இருக்கு. எப்போதுமே ஒரு இயக்கம் இருந்துட்டே இருக்கு. ஒப்பிடுகிறார். ஓஹோ. அவர் கையில் இருக்கும் உடுக்கை ஒளியிலிருந்து சிருஷ்டி தொடங்குவதாகவும் பறக்கும் தலைமுடி அந்த வேகத்தை காட்டுவதாகவும் ஒரு உருவகம் இருக்கு. ஆனால் இத்தனை பெரிய சுழற்சி சீராக இயங்க வேண்டும் என்றால் அதன் மையத்துல எந்த சலனமும் இல்லாத ஒரு அமைதி இருக்க வேண்டும். ஒரு நிலையான புள்ளி இருக்க வேண்டும். எக்ஸாக்ட்லி, ஒரு நிலையான புள்ளி இருக்கணும். அது இல்லை என்றால் எல்லாமே சிதறி போய்விடும். அதாவது நாம முதல்ல பேசின இந்த பம்பரத்தின் ஆணி போல சுழற்சிக்கு ஒரு மையம் தேவை. அதேதான், எந்த மாற்றமும் இல்ல. அதே கான்செப்ட் தான். இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை சுழற்சிகளுக்கும் ஆதாரமாக ஒரு மாறாத புள்ளி இருக்கு அப்படிங்கறத உணர்த்தவே நடராஜர் தனது ஒரு காலை தரையில் உறுதியாக ஊன்றி நிற்கிறார் என்று கட்டுரை விளக்குது. வாவ், அந்த ஊன்றிய கால் தான் நிலையானாச்சு. ஆமா, அந்த ஊன்றிய கால், எந்த அசைவுமற்ற அந்த நிலைதான் நாம அறிவியல் மொழியில் சொல்லும் நிலையான அச்சு. அவர் உடல் முழுவதும் சுழன்று தாண்டவமாடினாலும் அந்த ஒரு கால் அசைவதில்லை. அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் அச்சாணியாக செயல்படுது. இது உண்மையிலே மனதை கவரக்கூடிய ஒரு சிந்தனை. பிரபஞ்சத்தின் அத்தனை குழப்பங்களுக்கும் வேகத்திற்கும் மத்தியில ஒரு மாறாத புள்ளி இருக்கு அப்படிங்கறத வெறும் நடனமாடும் ஒரு சிலையின் அசைவற்ற கால் மூலம் உணர்த்திய விதம் எவ்வளவு நேர்த்தியானது. ரொம்ப அழகான ஒரு கலை வடிவம் அது. பல ஆயிரம் பக்கங்கள் கொண்ட ஒரு இயற்பியல் தத்துவத்தை ஒரே ஒரு செப்பு சிற்பத்தின் மூலம் ஒரு குறியீடாக மாற்றியிருக்காங்கிற ஆசிரியரின் பார்வை மிக சிறப்பானது. ஆமா, இப்போ இந்த இடத்துல இருந்து கட்டுரையாளர் விவாதத்தை இன்னும் ஆழமான, அதே சமயம் விவாதத்திற்குரிய ஒரு தளத்திற்கு நகர்த்துகிறார். ஓ, அடுத்து என்ன சொல்றார்? நடராஜர் குறியீட்டிலிருந்து அந்த சிலை அமைந்துள்ள புவியியல் இடமான சிதம்பரத்திற்கு அவர் வர்றாரு. சிதம்பரம் நடராஜர் கோவில் அமைந்திருக்கும் இடம் தற்செயலானது அல்ல அப்படின்னு அவர் ஒரு தரவை முன்வைக்கிறார். ஆமா, சிதம்பரம் வெறுமனே ஏதோ ஒரு இடத்தில் எழுப்பப்பட்ட கட்டடம் அல்ல. அது பூமியின் காந்த நிலநடு கோட்டின், அதாவது மேக்னெட்டிக் ஈக்குவேட்டாரின் மையப்புள்ளிகளில் ஒன்று என இந்த கட்டுரை கூறுது. ஆமா, இதுதான் அந்த வாதம். சற்று பொறுங்கள்.
இதை நாம எப்படி எடுத்துக்கொள்வது? பண்டைய மனிதர்கள் காந்தப்புலத்தை அளந்து அதற்கேற்ப துல்லியமாக ஒரு கோயிலை கட்டினார்கள் என்கிறாரா ஆசிரியர். இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்றா அல்லது ஒரு சுவாரஸ்யமான ஊகமா? இங்க நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கட்டுரையாளர் இந்த இரண்டு விஷயங்களுக்கும் இடையே ஒரு ஆழமான தொடர்பு இருப்பதா வாதிடுகிறார். ஓகே. பூமியின் காந்த புலம் எந்த இடத்தில் மிகச் சமநிலையாக ஒரு மைய புள்ளியாக செயல்படுகிறதோ அந்த இடத்தில் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு என்பது அவருடைய தரப்பு. ஆனா நவீன புவியியல் ஆய்வுகளின்படி பூமியின் காந்த நிலநடுக்கோடு காலப்போக்கில் சிறிதளவு மாறக்கூடியது. ஆமா, மேக்னெட்டிக் ஃபீல்டு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும்னு படிச்சிருக்கேன். கரெக்ட். ஆனால் ஆசிரியர் இந்த இடத்தின் அமைவிடத்தையும் காந்த புலத்தின் தன்மையையும் இணைத்து ஒரு தத்துவத்துவாரமான குறியீடாக பார்க்கிறார். நாம் அந்த பண்டைய சிற்பிகளின் எண்ண ஓட்டத்தை முழுமையாக உறுதிப்படுத்த முடியாவிட்டாலும் கட்டுரையாளர் முன்வைக்கும் இந்த இணைப்பை ஒரு மாபெரும் தத்துவ உருவகமாக நாம அணுகலாம். சரி, ஒரு வாதத்திற்காக ஆசிரியர் சொல்வதை அப்படியே நாம எடுத்துக்கொள்வோம். ஒரு குறிப்பிட்ட புவியியல் அமைவிடத்தில் அண்டத்தின் ஆற்றல் குவிகிறது என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் இதற்கு அடுத்த ஆசிரியர் சொல்லும் விஷயம்தான் எனக்கு மிகப்பெரிய வியப்பையும் கொஞ்சம் சந்தேகத்தையும் அளிக்கிறது. ஈர்ப்பு விசை பற்றிய பகுதிதானா? ஆமா, ஈர்ப்பு விசை அல்லது கிராவிட்டி பற்றிய அந்த உருவகம். நடராஜர் தனது ஊன்றிய காலின் கட்டை விரலால் முயலகன் என்ற ஒரு அரக்கனை மிதித்துக் கொண்டிருப்பார். அந்த முயலகன் என்பது அறியாமையின் குறியீடு என்றுதான் நாம் பொதுவாக படித்திருப்போம். அதுதான் வழக்கமான விளக்கம். ஆனால் இதை ஆசிரியர் ஒரு கருந்துளையோடு, அதாவது பிளாக் ஹோலோடு ஒப்பிட்டு பேசுறார். 10ஆம் நூற்றாண்டு சிலையையும் 20ஆம் நூற்றாண்டு இயற்பியலையும் இணைப்பது கொஞ்சம் அதீதமான கற்பனையாக தோன்றவில்லையா? இதை அவர் எப்படி நியாயப்படுத்துகிறார்? அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. ஒரு சாதாரண பார்வையாளருக்கு இது மிகப்பெரிய பாய்ச்சலாக தெரியலாம். ஆனால் கட்டுரையாளர் இதை ஒரு பெரிய வரைபடத்தோட இணைத்து விளக்குறார். அது எப்படி? ஒரு கருந்துளை, அதாவது பிளாக் ஹோல் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம முதல்ல பார்க்கணும். ஒரு கருந்துளையின் மையத்தில் உருமை நிலை, அதாவது சிங்குலாரிட்டி என்று ஒன்று இருக்கும். அங்கே ஈர்ப்பு விசை என்பது எல்லையற்றது. ஆமா, லைட் கூட தப்பிக்க முடியாதுன்னு சொல்வாங்களே. அதேதான். ஒரு முழு கேலக்சியையே, அந்த லட்சக்கணக்கான நட்சத்திர கூட்டத்தையும் சிதறாமல் கட்டி போட்டிருப்பது இந்த கருந்துளையின் மையத்தில் உள்ள அளவிட முடியாத ஈர்ப்பு விசைதான். அது எல்லாவற்றையும் தன்னை நோக்கி ஈர்க்குது, அதே சமயம் எல்லாவற்றையும் ஒரு சுழற்சியில் நிலைநிறுத்துது. ஓ, அதாவது கருந்துளை என்றால் எல்லாவற்றையும் விழுங்கி அழிக்கும் ஒரு அரக்கன் என்பதை தாண்டி அனைத்தையும் சிதறாமல் பிடித்து வைத்திருக்கும் ஒரு மையப்புள்ளி என்று அறிவியல் பூர்வமாக பார்க்க சொல்றார். ஆம், ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுல முயலகன் என்பது பிரபஞ்சத்தின் குழப்பத்தை, அதாவது என்ட்ரோபியை குறிப்பதாக ஆசிரியர் கூறுகிறார். அப்போ அந்த மிதிக்கும் விரல்? கட்டுக்கடங்காத அந்த பிரபஞ்ச ஆற்றல முயலகன் என்ற அரக்கனை நடராஜர் தனது காலின் கட்டை விரலால் அழுத்தி பிடிப்பது என்பது அந்த எல்லையற்ற ஈர்ப்பு விசையை ஒரு புள்ளியில் நிலைப்படுத்துவதை குறிக்குது என்று கட்டுரை வாதிடுது. வாவ், இது கேட்கவே ரொம்ப பிரமாதமா இருக்கு. பிரபஞ்சம் முழுவதும் உள்ள ஆற்றலை, மையவிலக்கு விசையை சிதறிப்போகாமல் ஒரே புள்ளியில் கட்டுப்படுத்தும் ஒரு ஈர்ப்பு மையமாக அந்த கால்விரல் உருவகப்படுத்தப்படுது. இது எனக்கு புரிய தொடங்குது. ஆனா இந்த கட்டுரையில அந்த மையப்புள்ளியிலிருந்து பாயும் ஆற்றல் பற்றியும் ஒரு குறிப்பு வருதே. ஆமா, கங்கை நதி பத்தி. நடராஜரின் தலையிலிருந்து பாயும் கங்கை நதிய ஒரு நீல நிற காஸ்மிக் ஆற்றலாக உருவகப்படுத்தி அது பிரபஞ்சம் முழுவதும் சுழற்சியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாரு. கருந்துளியிலிருந்து எதுவும் தப்ப முடியாதே, பின் எப்படி ஆற்றல் வெளிப்படும்? இங்கேயும் கட்டுரையாளர் நவீன அறிவியலின் ஒரு கூரை கையில் எடுக்கிறார். கருந்துளைகள் எல்லாவற்றையும் விழுங்கும் என்றாலும் அவற்றின் துருவப் பகுதிகளிலிருந்து அதீத ஆற்றல் வாய்ந்த கதிர்வீச்சுகள் வெளியேறும் என்பதை ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் உறுதிப்படுத்துது. ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்ஸ் அப்படின்னு சொல்வாங்க. ஓஹோ, பிளாக் ஹோல்ஸ் எனர்ஜியை வெளியிடுமா? ஆமா, ஒரு பக்கம் முடிவற்ற ஈர்ப்பு விசையால் அனைத்தையும் ஈர்த்து நிலைநிறுத்திக் கொண்டே மறுபக்கம் பிரம்மாண்டமான ஆற்றலை பிரபஞ்சத்திற்குள் பீச்சி அடிக்கும் ஒரு மையமாக அது செயல்படுது. சூப்பர். பாதாள அழுத்த புள்ளியில் இருந்து மேலெழுந்து பாயும் கங்கைய இந்த காஸ்மிக் ஆற்றல் உமிழ்வோடு ஆசிரியர் ஒப்பிடுகிறார். ஈர்ப்பு விசை ஒரு மையத்தில் குவிகிறது, பின்னர் அதிலிருந்து காஸ்மிக் ஆற்றல் வெளிப்பட்டு பிரபஞ்சத்தை இயக்குகிறது. அறிவியலின் பிளாக் ஹோல் தத்துவமும் ஆன்மீகத்தில் நடராஜர் தத்துவமும் இணையும் புள்ளி இதுதானா? கரெக்ட், இதுதான் அந்த மையப்புள்ளி. இது நம்ம அறிவியல் பூர்வமான உண்மையா இல்லையா என்று விவாதிப்பதை தாண்டி மனிதனின் சிந்தனை ஆற்றல் எத்தனையோ நூறாண்டுகளுக்கு முன்பே பிரபஞ்சத்தின் இயக்கத்தை இப்படி ஒரு குறியீடாக பார்க்க முயன்றிருக்கு என்பதே மிகப்பெரிய ஆச்சரியம்தான். நிச்சயமா.
அந்த பண்டைய மனிதர்கள் ஈர்ப்பு விசையின் கணித சமன்பாடுகளை அறிந்திருக்கவில்லை என்றாலும் இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையே உள்ள ஒரு ஆழமான சமநிலையை அவர்கள் உள்ளுணர்வால் உணர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப சரி. அதையே இப்படிப்பட்ட சிற்பங்கள் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் கடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரையின் ஆகச் சிறந்த செய்தி. சரி, இதையெல்லாம் நம்ம விரிவாக அலசி ஆராய்ந்துட்டோம். திசைகள், காந்தப்புலம், ஜியோடைனமோ, பம்பரம், நடராஜர், கருந்துளை என அறிவியலுக்கும் குறியீடுகளுக்கும் இடையே ஒரு பெரிய பயணமே சென்று வந்துட்டோம். ஆமா, ஒரு நீண்ட பயணம்தான். இதிலிருந்து நாம குறிப்பா இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க என்ன எடுத்துக்கலாம்? தினசரி வாழ்க்கைக்கு இந்த பிரம்மாண்டமான தத்துவங்களை நாம எப்படி பயன்படுத்துவது? இதுதான் இந்த ஒட்டுமொத்த பகுப்பாய்வின் மையப்புள்ளி. நம்ம இதுவரை பேசியதிலிருந்து ஒரு தெளிவான வாழ்க்கை தத்துவத்தை பிரித்தெடுக்க முடியும். என்ன தத்துவம் அது? கிழக்கு மேற்கு என்பது நாம சூரியனை பார்த்து வெளியுலகை பார்த்து வைக்கும் ஒரு கணக்கு. அது தற்காலிகமானது. நீங்க நிற்கும் இடத்தை பொறுத்து நாளுக்கு நாள் மாறக்கூடியது. ஓகே. ஆனால் வடக்கு தெற்கு என்பது பூமியின் உள்ளார்ந்த காந்த ஆற்றலோடு இணைந்த ஒரு நிலையான அச்சு. அது நிரந்தரமானது. எனக்கு புரியுது. நமக்கு வெளியில் நடக்கும் விஷயங்களை வைத்து நாம் நம்மை அளவிட்டு கொண்டால் அது கிழக்கு மேற்கு போல தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். ஆமாம், மிக சரியா சொன்னீங்க. பூமி எப்படி இத்தனை அதிவேக சுழற்சிகளுக்கு மத்தியிலும் தன் அச்சில் கொஞ்சமும் மாறாமல் நிலையாக இருக்கிறதோ அதுபோலவே நாமும் இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நான் சொல்றது ஒண்ணுதான். உங்களை சுற்றி உலகம் எவ்வளவு வேகமாக சுழன்றாலும், எத்தனை குழப்பங்கள் வந்தாலும், உங்களுடைய வாழ்வின் மையப்புள்ளியில், அதாவது உங்களின் உள்ளுணர்வில், அந்த பம்பரத்தின் ஆணி போல, நடராஜரின் ஊன்றிய பாதம் போல மிக உறுதியாக நிலையாக இருக்க வேண்டும். அந்த அக அமைதிதான் உங்களை சிதறாமல் பாதுகாக்கும் ஈர்ப்பு விசை. இதுதான் இந்த கட்டுரை முன்வைக்கும் மிக உயர்ந்த தத்துவம். எவ்வளவு ஆழமான ஒரு செய்தி இது! உங்களுக்கு வெளியே நடக்கும் விஷயங்கள் எல்லாமே கிழக்கு மேற்கு போல காட்சி பிழைகளாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய உள்ளே இருக்கும் நிலைத்தன்மைதான் வடக்கு தெற்கு போன்ற உண்மையான அச்சு. நிச்சயமா. சரி, இந்த ஆழ்ந்த பகுப்பாய்வை முடிக்கும் தருவாய்க்கு நம்ம வந்துட்டோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை விதைத்து விட்டு விடைபெற விரும்புகிறேன். நாம் தினமும் பார்க்கும் கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளே நாம் நிற்கும் பார்வை கோணத்தால் ஏற்படும் ஒரு காட்சி பிழை மட்டுமே என்றால், உங்கள் அன்றாட வாழ்வில் நீங்கள் இதுதான் மாறாத உண்மை என மிக உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கும் வேறு எந்தெந்த விஷயங்கள் வெறும் உங்களுடைய பார்வை கோணத்தால் ஏற்பட்ட ஒரு காட்சி பிழையாக இருக்கலாம்? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா அண்டம் குரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.